Hey friends, 12th standard half-yearly examல இருந்து பப்ளிக் வரைக்கும் நீங்க full mark ஸ்கோர் பண்றதுக்கு 2 mark question, 4 mark question, அதுபோக அந்த 7 2 mark question மொழித்திறன் பயிற்சியில நீங்க அட்டெண்ட் பண்ண வேண்டியது. லாஸ்டா question நம்பர் 46 வரைக்கும் இருக்கக்கூடிய நெடுவினால என்னென்ன படிச்சிருக்கணும். அதுபோக உங்களுக்கு மனப்பாட பாடல்ல எந்த மனப்பாட பாடல் மட்டும் படிச்சா நம்ம எக்ஸாம்ல அந்த 47ஆம் நம்பர் क्वेश्चन அட்டெண்ட் பண்ணலாம் அப்படினு சொல்லி क्वेश्चन நம்பர் 1ல இருந்து क्वेश्चन நம்பர் 47 வரைக்கும் நீங்க இந்த half yearly எக்ஸாம்ல இருந்து பப்ளிக் வரைக்கும் full mark ஸ்கோர் பண்றதுக்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चन இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோ 10 minutes தான். ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படினா எக்ஸாம்ல தாராளமா நீங்க full mark இதுல இருக்கக்கூடிய கேள்விகளை மட்டுமே படிச்சா half yearlyல full mark வாங்கலாமா அப்படினா half yearlyலயே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்துரும். பப்ளிக் எக்ஸாம்ல நம்ம 100 மதிப்பெண் முழுசா வாங்கலாம் அப்படிங்கற ஒரு தன்னம்பிக்கை வந்துரும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 2 மார்க் क्वेश्चनல இருந்து சொல்லிறேன். क्वेश्चन நம்பர் வைஸாவே உங்களுக்கு அதல அலைன் பண்ணி கொடுத்திருக்கேன். क्वेश्चन நம்பர் 15ல இருந்து 18 வரைக்கும் 3 2 மார்க் அட்டெண்ட் பண்றதுக்கு நீங்க படிச்சிருக்க வேண்டியது. கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது. விளக்கம் தருக. ஜலாலுதீன் ரூமி எதிர்பாராத நிகழ்வுகளை எவ்வாறு உருவகப்படுத்துகிறார். அடுத்து क्वेश्चन நம்பர் 5 வசனம் கவிதை வேறுபாடு தருக. இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துறேன். அதுலயும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எதுங்கிறது மட்டும் தான் நான் சொல்ல போறேன். ஏன்னா புக் பேக் மட்டும் இல்லாம நமக்கு 2 மார்க் क्वेश्चन பொறுத்த வரைக்கும் நமக்கு புக்கின் சைடுல இருந்து 1 வேர்ட் கேட்பாங்க. 2 மார்க் क्वेश्चन கேட்பாங்க. அதுவும் என்ன படிக்கணும்ங்கிறது இந்த வீடியோலயே சொல்லிடுறேன். வசனம் கவிதை வேறுபாடு தருக. அடுத்து क्वेश्चन நம்பர் 6 7ல கலிவிழா ஒளிவிழா விளக்கம் தருக. தருமமிகு சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர்தலமோங்கு கந்தவேளை தொடருக்கான பதவுரை எழுதுக. இது வந்து லாஸ்ட் இயர் பப்ளிக்ல கேட்டாங்க. அடுத்து क्वेश्चन நம்பர் 10ல இருக்கக்கூடியது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒருமுக எழினி பொறுமுக எழினி குறிப்பு வரைக. அடுத்து செவியறிவு துறையை விளக்குக. क्वेश्चन நம்பர் 11ல இருக்கக்கூடியது. இறைவனின் இன்னலை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர். லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம்ல நமக்கு கேட்டுட்டாங்க. அடுத்தது 2 மார்க் क्वेश्चन நீங்க क्वेश्चन நம்பர் 19ல இருந்து 22 வரைக்கும் அட்டெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. உரைநடை இந்த 6 கேள்விகள் மட்டுமே உங்களுக்கு போதுமானது. நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்து. புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு வரைக. அக்கால கல்வி முறையில் மனன பயிற்சிக்கு உதவிய நூல்கள் யாவை. பின்னணி இசை படத்தின் காட்சியமைப்பிற்கு எவ்வாறு உயிரூட்டும் சான்றிதழ்க. இந்த வருஷ பப்ளிக்ல இந்த 4ஆம் நம்பர் क्वेश्चन 100% நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து 5ஆம் நம்பர்ல பருவத்தை பயிர் செய் நேர மேலாண்மையோடு பொருத்தி எழுதுக. தமிழர் வளர்த்த அழகு கலைகள் நூல் பற்றி குறிப்பு வரைக. அடுத்து உங்களுக்கு 22ல இருந்து 30 வரைக்கும் மொழித்திறன் பயிற்சி அட்டெண்ட் பண்றதுக்கு நீங்க 2 2 மார்க் 7 2 மார்க் அட்டெண்ட் பண்ணணும். அதுல 2 அட்டெண்ட் பண்றதுக்கு இந்த 3 கேள்விகள் படிச்சிருக்கணும். முடிந்தால் தரலாம் முடித்தால் தரலாம் பொருள் வேறுபாடு அறிந்து ஒரே தொடர். திருவளர் செல்வன் சரியான தொடர் எழு. காரணம் என்ன. ஒரு விகற்பம் பல விகற்பம் என்றால் என்ன. அப்ப பேலன்ஸ் எழுத வேண்டிய 5 2 மார்க் அட்டெண்ட் பண்றதுக்கு எந்தெந்த பேஜ் நம்பர்லாம் நீங்க படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது இதுல மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். பேஜ் நம்பர் 20, பேஜ் நம்பர் 44, பேஜ் நம்பர் 67, பேஜ் நம்பர் 70, பேஜ் நம்பர் 72, பேஜ் நம்பர் 100, பேஜ் நம்பர் 122, 102, 104, அடுத்து 127, 154. இந்த 184 85ல இருக்கிறது 100% உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கக்கூடியது. ஏன்னா மற்ற பேஜ் நம்பர்ல இருந்து 4 எழுதலாம். இந்த 84 85 படிச்சிருந்தீங்க அப்படின்னா 100% 2 2 மார்க் क्वेश्चन உங்களால 100% அட்டெண்ட் பண்ண முடியும். இந்த PDF டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இல்லனா ஜஸ்ட் இந்த பேஜ் நம்பரை ஒரு ஸ்கிரீன்ஷாட் நீங்க எடுத்து வச்சுக்கலாம். புரியுங்களா. அடுத்து கீழ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 மார்க் क्वेश्चनல क्वेश्चन நம்பர் 31ல இருந்து 34 வரைக்கும் அட்டெண்ட் பண்ண வேண்டிய 2 4 மார்க் क्वेश्चन அட்டெண்ட் பண்றதுக்கு இதுல இருக்கக்கூடிய 8 கேள்விகள்ல 5 கேள்வி மட்டும் நான் சொல்றேன். இயங்கொளி நீர் ஞாலத்து இருளகற்றும் இடம் சுட்டி பொருள் விளக்கம். சடாயுவை தந்தையாக ஏற்று ராமன் ஆற்றிய கடமை. 3 மனத்திற்பம் அவசியமான பண்பு என்பதனை குறள் வழி நின்று விளக்குக. திருக்குறள்ல இருக்கக்கூடிய நெடுவினா. அடுத்து எங்கிருந்தோ வருகிறது வண்ணத்து பூச்சி ஒன்று பறவைகளும் வரக்கூடும் நாளை. இடம் சுட்டி பொருள் விளக்கம். இந்த வருஷ பப்ளிக் எக்ஸாம்ல இந்த 4ஆம் நம்பர் क्वेश्चन நீங்க 100% எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி क्वेश्चन நம்பர் 8ல இருக்கக்கூடிய மயிலை சீனி வெங்கடசாமி நினைவு சிறப்பிதழுக்கு செய்திகள் தருக. இந்த 2 4 மார்க் क्वेश्चन 100%. இந்த 2 மட்டுமே படிச்சிருந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களால 2 4 மார்க் அட்டெண்ட் பண்ண முடியும் நான் சொல்லுவேன். இல்ல அப்படின்னம்னா கண்டிப்பா ஏன்னா என்னுடைய வார்த்தையை மட்டும் நீங்க நம்ப முடியாது இல்லையா. அதனால நான் சொல்றேன் இந்த 5 கேள்வியும் சேர்த்து படிச்சுக்கோங்க. அட்டெண்ட் பண்ண வேண்டிய 2 4 மார்க் क्वेश्चन உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். அடுத்து 6ஆம் நம்பர்ல இருக்கக்கூடிய குகனோடு ஐவராகி வீடனனோடு எழுவரான நிகழ்வை சுட்டி காட்டுக. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உரைநடையில 2 4 மார்க் क्वेश्चन நம்பர் 35ல இருந்து 38 வரைக்கும் 2 4 மார்க் அட்டெண்ட் பண்றதுக்கு நீங்க படிச்சிருக்க வேண்டியது இந்த 6 கேள்விகள் மட்டுமே போதுமானது. பேரிடர் மேலாண்மை ஆணையம் விளக்கம் தருக. பண்டைய விருந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம் விளக்கம் தருக.
அடுத்து திரும்பவும் பேரிடர் மேலாண்மை கொடுத்துருக்கேன்னா அதை விட்டுறலாம். மணலில் எழுதியது முதல் தற்காலிகம் வரையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை தொகுத்துரைக்க. அது ஒன்று. திரைப்படத்தின் காட்சியின் ஆற்றலை எடுத்துக்காட்டுடன் புலப்படுத்துக. வேளாண் மேலாண்மை குறித்து நீவீர் பரிந்துரைப்பனவற்றை எழுதுக. இயல் 8 இருக்கக்கூடியது. இதில் ஒரு கேள்வி நான் ஆட் பண்ணாமல் இருக்கேன். இயல் 5 இருக்கக்கூடிய சென்னை நகரத்தினுடைய சிறப்புகள் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு கேள்வி நல்லா படிச்சுக்கோங்க. அதுவும் நமக்கு இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆவலியில் 100% உங்களுக்கு கேட்பாங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 39லேருந்து 43 வரைக்கும் 3-4 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு அணி இலக்கணம் இந்த 4. பொருள் வேற்றுமை, ஏகதேச உருவகணி, ஓமையணி. இது 3 படிச்சிருந்தீங்கனாலே ஒன்று அட்டன் பண்ணிடலாம். ஆனால் நான் சொல்கிற 3 படிச்சுக்கோங்க. பொருள் வேற்றுமை, ஏகதேச உருவகணி, நிரல் நிறை அணி லாஸ்ட்டில் இருக்கக்கூடியது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 40 அட்டன் பண்ணுறதுக்கு பாடான் திணை பரிசில் துறை, அது 2. அடுத்து 43ஆம் நம்பர் கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு பழமொழியை வாழ்க்கை நிகழ்வு, உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் 103 இருக்கக்கூடியது. அடுத்து நயம்பாராட்டல் கொஸ்டின் நம்பர் 39ல் 40ல் கேட்பாங்க. இதில் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியது அப்படின்னம்னா நான் சொல்கிற 3 படிங்க. ஃபஸ்ட்டு பொருள் வேற்றுமை அணி, ஏகதேச உருவகணி, நிரல் நிறை அணி, அதை படிச்சுக்கோங்க. நயம்பாராட்டல் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அடுத்து அந்த 3ஆம் நம்பரில் கொடுத்துருக்கேன் இல்லையா, பேஜ் நம்பர் 103 இருக்கக்கூடிய பழமொழியை வாழ்க்கை நிகழ்வில் அமைத்து, உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் 103 மேலே இருக்கும். அந்த பழமொழிக்கு வாழ்க்கை நிகழ்வில் அமைச்சு எழுதுனீங்க அப்படின்னம்னா 3 4 மார்க்குமே உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்து வினாயன் 44லேருந்து நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய துணைப்பாட செய்யுள், உரைநடை, துணைப்பாட கதை. இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் செய்நன்றி அறிதல், திருக்குறளில் இருக்கக்கூடிய 2 நெடுவினா மட்டும் படிங்க. இது இருக்குங்களா, செய்நன்றி அறிதல் அறம் என்பதனை வாயுரை வாழ்த்தின் துணை உண்டு நிறுவுக. அறிவுடைமை வாழ்வின் உயர்விற்கு துணை நிற்கும் என்பதனை வள்ளுவம் வலிமின் என்றுக. இது 2. அடுத்து 45ஆம் நம்பர் கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு நெகிழி தவிர்த்து நிலத்தை நிமிர்த்து என்னும் சுற்றுச்சூழல் ஆர்வலர் பசுமைதாசனாரனுடன் நீங்கள் நடத்திய கற்பனை கலந்துரையாடல், கருத்துக்களை தொகுத்து எழுதுக. அது 1. குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது, எவ்வாறு விளக்கு. அது 1. பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சி, பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையே நடந்த கற்றல் கற்பித்த நிகழ்வுகள். 3. மயிலையார் ஓர் ஆராய்ச்சி பேரறிஞர் என்னும் கூற்றினை சான்றுடன் கட்டுரையாக்குக. இது 1. துணைப்பாட கதையை பொறுத்த வரைக்கும் இந்த 3 மட்டுமே ஹாஃபலி எக்ஸாம்லேருந்து பப்ளிக் வரைக்குமே உங்களுக்கு போதுமானது. மகாநடிகரை கண்ட பாலச்சந்தரின் மன ஓட்டம், பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று, சமூகப்பற்று, சங்ககால வரலாற்றை அறிந்து கொள்ள புகழூர் கல்வெட்டு எவ்வகையில் துணை நிற்கிறது. மனப்பாட பாடல் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய 2 மனப்பாட பாடல், குகனோடு ஐவராகி பின்று குன்று சூழ்வான் மகனோடு அறுவரானோம், அந்த ஒரு பாடல். துன்புலத நின்ற சுகமுலது அதுவன்றி பின்புலது இடைமன்னும், இந்த ஒரு பாடல். அடுத்து சுரதா அவர்களுடைய பாடலில் இருக்கக்கூடிய இதில் வெற்றி பெற அப்படிங்கிறதுல ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், அந்த ஒரு மனப்பாட பாடல். 3. அடுத்து தண்டி அலங்காரத்தில் இருக்கக்கூடிய ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொலை விளங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும், இந்த ஒரு பாடல். இந்த 4 மனப்பாட பாடல் படிச்சிருந்தீங்க அப்படின்னா எக்ஸாமில் அட்டன் பண்ண வேண்டிய 47ஆம் நம்பர் கொஸ்டின் மனப்பாடல் பாடல் உங்களால் 100% அட்டன் பண்ண முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சேனலுக்கு புதுசு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த PDF அதுபோக மாடல் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.